இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், டிஎன் டெட்டா இருக்கட்டும், எல்லாருமே இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ இன்னைக்கு எம்சிக்யூ இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்ல ஹிண்ட்ஸ் மாதிரி இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. அது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட முதல் நகரம் பாத்தீங்கன்னா ஹரப்பா தான். ஸோ அந்த ஹரப்பாவுடைய பேரை வச்சு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட கட்டட அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரீ பிளான் டெத்தட்டிற்காகவே இது ரொம்ப பிரபலமாகவும் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியா வரை இருக்கு. அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்திய துணை கண்டத்தின் ஆரம்ப கால நகர்ப்புற கலாச்சாரமாகவும் இருந்தது. இது மெசபொட்டோமியா மற்றும் பண்டைய எகிப்துடன் உலகின் 3 ஆரம்பகால நகரங்களில் ஒன்றாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த நாகரிகம் எங்கிருந்து தொடங்கியதுன்னு பாத்தீங்கன்னா, சிந்து நதி பள்ளத்தாக்கில் இருந்து தொடங்கியது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எந்த கால நாகரிகம் பாத்தீங்கன்னா, வெண்கல கால நாகரிகம். இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கலாம். சோ இந்த ஹரப்பா நாகரிகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிந்து மற்றும் ககர் அக்ரா நதியின் படுகையில் செழித்து வளர்ந்ததுன்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 7 முக்கியமான நகரங்கள் உள்ளன. அது என்னென்னு பார்ப்போம். மொகஞ்சதாரோ, ஹரப்பா, சானம், லோத்தல், சன்குதாரோ, தோலவீரா அண்ட் பனாவாலி. துறைமுக நகரங்கள்னு பாத்தீங்கன்னா 3 நகரங்கள் இருக்கு. அதுல சுர்கோட்டாடா, லோத்தல், தோலாவீரா, இது 3மே உங்களுக்கு துறைமுக நகரங்கள். அண்ட் முக்கிய ஹரப்பா தலங்கள்னு பாத்தீங்கன்னா 4 தலங்கள் சொல்றாங்க. ஒன்னு ஹரப்பா, இன்னொன்னு மொகஞ்சதாரோ, பனாவாலி அண்ட் தோலாவீரா. சிந்து சமவெளி காலம் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிக காலம் பொதுவா 3 வகையா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலைன்னு பாத்தீங்கன்னா கிமு 3300ல இருந்து கிமு 2600 வரை. முதிர்வு நிலைன்னு பாத்தீங்கன்னா கிமு 2600 முதல் கிமு 1900 வரை. அண்ட் பிந்தைய நிலை பாத்தீங்கன்னா கிமு 1900 முதல் கிமு 1700. 1999 வரை மொத்தமா 1056 நகர பகுதிகள் மற்றும் குடியிருப்புகள் கண்டறியப்பட்டன. 96 இடங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே பார்த்த இந்த தொடக்க கால, முதிர்ச்சி அண்ட் பிற்கால ஹரப்பா பத்தி சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். தொடக்க கால ஹரப்பா பார்த்தீங்கன்னா, கிராமங்களும் நகரங்களும் வளர்ச்சி அடைய தொடங்கின. மக்கள் வணிக தொழிலை மேற்கொண்டனர். கலைகளும் கைவினை பொருட்களும் வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா, நகரங்கள் நன்கு வளர்ச்சி அடைந்தன. வீடுகள் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டன. வணிகம் மக்களின் முக்கிய தொழிலா மாறுச்சு. அண்ட் பிற்கால ஹரப்பான்னு பாத்தீங்கன்னா, வணிகம் சரிய தொடங்கியதால் நகரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தலங்கள், இடம், ஆண்டு, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னங்கிறத இப்ப தெளிவா தனித்தனியா பார்க்கலாம். உங்களுடைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் முக்காவாசி இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. ஓகேவா? சோ இதை டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தலம் பாத்தீங்கன்னா ஹரப்பா. ஆண்டு 1921. இடம் பாத்தீங்கன்னா சாஹிவால் மாவட்டம், பஞ்சாப், ரவி நதிக்கரையில. யார் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா தயாராம் சாக்னி. அண்ட் முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சிந்து எழுத்துடன் கூடிய மட்பாண்ட துண்டுகள், கன சுண்ணாம்பு எடை, ஃபயன்ஸ் ஸ்லாக் அண்ட் மனித உடற்கூறியல் மணற்கல் சிலைகள், செப்பு மாட்டு வண்டி, எக்காஸ்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டி, தானிய களஞ்சியம், சவப்பெட்டி அடக்கம் அண்ட் டெரகோட்டா உருவங்கள். இது எல்லாமே ஹரப்பாவால கண்டுபிடிக்கப்பட்டது. தலம் பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. ஆண்டு 1922. இடம் சிந்து நதிக்கரையில், சிந்துவின் லார்கானா மாவட்டம்.
யார் மூலமா தோண்டி எடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா R.D. பானர்ஜி. முக்கிய கண்டுபிடிப்புகள் பெரிய குளியல், கோட்டை, நடனம் ஆடும் பெண்ணின் வெண்கல சிலை, வெண்கல எருமை, தாடி வைத்த பூசாரியின் ஸ்டேட் சிலை, பசுபதி முத்திரை, பெரிய களஞ்சியம், கூட்ட மண்டபம், 3 உருளை வடிவ முத்திரைகள், மெசபொட்டோனியன் முத்திரைகள் போன்றவை, டெரகோட்டா பொம்மைகள், நெய்த துணி ஒரு துண்டு. 3ஆம் தளம் பாத்தீங்கன்னா சுர்ககேந்தர், ஆண்டு 1929, இடம் தாஸ்ட் ஆற்றில், பலுசிஸ்தான். ஆய்வாளர் பாத்தீங்கன்னா ஸ்டே. முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா கல் பாத்திரங்கள், கல் அம்புக்குறிகள், ஷெல் மணிகள், மட்பாண்டங்கள், வளையல்கள், களிமண்ணால் செய்யப்பட்டவை. 4வது தளம் பாத்தீங்கன்னா சங்குதாரோ, ஆண்டு 1931, இடம் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஆய்வாளர் பாத்தீங்கன்னா என்ஜி மஜும்தார். முக்கிய கண்டுபிடிப்புகள் வளையல் தொழிற்சாலை, இங்க்பாட், மணிகள் தயாரிப்பாளர்கள் கடை, பூனையை துரத்தும் நாயின் காலடி தடம், அமர்ந்து ஓட்டுநருடன் கூடிய வண்டி. குறிப்பு: கோட்டை இல்லாத ஒரே நகரம் இதுவாகும். 5வது தளம் கட்டளை, ஆண்டு 1935, இடம் பலுசிஸ்தானுக்கு அருகில் சிந்து நதிக்கரையில். ஆய்வாளர் பாத்தீங்கன்னா என்ஜி மஜும்தார். முக்கிய கண்டுபிடிப்புகள் மான் சான்று, காண்டாமிருகத்தின் சான்று. 6வது தளம் சானம், ஆண்டு 1953, இடம் அனுமன்கர் மாவட்டம், ராஜஸ்தான், காகர் ஆற்றின் கரையில் உள்ளது. ஆய்வாளர் அமலானந்த் கோஷ். முக்கிய கண்டுபிடிப்புகள் கீழ்கோட்டை நகரம், மர வடிகால், செப்பு எருது, நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான சான்று, மரக்கலப்பை, ஒட்டகத்தின் எலும்பு, பள்ளமான நிலம். 7வது தளம் லோத்தல், ஆண்டு 1953, இடம் வளைகுடா அருகே போக்வா நதியில், குஜராத், பாம்பே. ஆய்வாளர் ஆர். ராவ். முக்கிய கண்டுபிடிப்புகள் துறைமுக நகரம், மயானம், செம்பு நாய், முதல் மனிதனால் உருவாக்கப்பட்ட துறைமுகம், கப்பல் துறை, நெல் பூமி, சதுரங்கம் விளையாடுதல், தந்தத்தால் செய்யப்பட்ட மெசபொட்டோமியா முத்திரை, குதிரை மற்றும் கப்பலின் டெரகோட்டா உருவங்கள். லோத்தலின் பிரத்யேக அம்சம் என்னவென்றால் தெருவை எதிர்கொள்ளும் நுழைவாயிலுடன் கூடிய வீடு உள்ளது. 8வது தளம் சுர்கோட்டாடா, ஆண்டு 1964, இடம் குஜராத். ஆய்வாளர் ஜே.பி. ஜோஷி. முக்கிய கண்டுபிடிப்புகள் குதிரை, யானை மற்றும் ஓநாய் எலும்புகள், மணிகள், கல் மூடப்பட்ட மணிகள், கல் கோட்டைகள். 9வது தளம் பனாவாலி, ஆண்டு 1974, இடம் ஹரியானாவின் ஃபதேகாபாத் மாவட்டம். ஆய்வாளர் ஆர். எஸ். பிஸ்ட். முக்கிய கண்டுபிடிப்புகள் மணிகள், ஜவரி சீப்பு, பொம்மை கலப்பை, ஆமை ஓடு, பார்லி தானியங்கள், ஓவல் வடிவ குடியேற்றம், 6 வீதிகள் கொண்ட ஒரே நகரம், ஆண் மற்றும் பெண் இருவரின் மனித உருவங்கள், எஸ் வடிவ ஜாடிகள், வர்ணம் பூசப்பட்ட மண் பானைகள், சமையல் பாத்திரங்கள் போன்றவை. 10வது தளம் தோலவீரா, ஆண்டு பாத்தீங்கன்னா 1985, இடம் குஜராத்தின் ரான் ஆஃப் கட்ச். ஆய்வாளர் ஆர். எஸ். பெஸ்ட். முக்கிய கண்டுபிடிப்புகள் சைன்போர்டு, பெரிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் கரைகள், அணைகள், கட்டுமானத்தில் பாறைகளின் பயன்பாடு. 11வது தளம் காளிபங்கன், ஆண்டு 1953, இடம் காகர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆய்வாளர் அமலானந்த் கோஷ். முக்கிய கண்டுபிடிப்புகள் இரட்டை கோட்டை, எரிந்த வளையல்கள், தீ பலிபீடங்கள், வெயிலில் உலர்த்திய செங்கற்கற்கள், உழுத வயல்கள், மரக்கலப்பை, ஒட்டகத்தின் எலும்புகள், கீழ்கோட்டை நகரம், பூகம்ப ஆதாரம், செப்பு எருது, பெரிய கலசங்கள் மற்றும் மட்பாண்டங்கள் கொண்ட சிறிய வட்டக்குழிகள். கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பாத்தீங்கன்னா தனியா கொடுத்திருக்கேன். இதுவும் ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்க. 1921 ஹரப்பா, தயாராம் சகானி.
22ல மொகஞ்சாதாரோ ஆர்.டி. பானர்ஜி, 29 அதாவது 1929 சுட்ககேந்தர் ஆர்.எல். ஸ்டெயின், 1931 சாகுந்தாரோ என்.ஜி. மஜும்தார், 1935 அம்ரி என்.ஜி. மஜும்தார், 1953 காளிபங்கன் ஏ. கோஷ், 1953 லோத்தல் எஸ்.ஆர். ராவ், 1964 சுர்கோட்டாடா ஜே. ஜோஷி, 1974 பன்வாலி ஆர்.எஸ். பிஸ்ட், 1985 தோளவீரா ஆர்.எஸ். பிஸ்ட். அகழ்வாராய்ச்சி ஆண்டு மற்றும் தொடர்புடைய 6 டேபிளர் ஃபார்ம்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு தடவை பார்ப்போம். ஆனா ஆண்டு நான் ரிப்பீட் பண்ணல, நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ ஹரப்பா ரவி, மொகஞ்சாதாரோ சிந்து, சுட்கேந்தர் டாஷ், சன்குதாரோ சிந்து, காளிபங்கன் காகர், லோத்தல் போக்வா, தோளவீரா குச்சின்றான். ஸோ இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனோ இல்லை கண்டென்ட் ஃபுல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் படிக்கவும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கவும் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.